நிறைய பேருக்கு நெகோஷியேஷன்னாலே அலர்ஜி. உங்களுக்கு தான் இந்த எபிசோட். எப்படி எஃபெக்டிவாக நெகோஷியேட் பண்ணலாம், அதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணணும், அதை தான் நாம் இந்த எபிசோடில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஒரு நெகோஷியேஷனில் முதல் ஸ்டெப் உங்கள் தேவை என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறது. நிறைய பேருக்கு என்ன வேணும்னே தெரியாது, எதுக்கு பேரம் பேசுகிறோன்னே தெரியாமல் சும்மா போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா என்ன கார் வேணும், என்ன கலர், லெதர் சீட்டா கிளாத் சீட்டா அப்படிங்கிற உங்கள் தேவை எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த தேவையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நெகோஷியேஷனில் இறங்காதீங்க. என்ன வேணும்னு தெரியாமல் நேராக டீலர்ஷிப்ட்ட போய் நெகோஷியேட் பண்ணீங்கன்னு வைங்க, ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. ஸோ நெகோஷியேஷனுக்கு முதல் ஸ்டெப் உங்கள் தேவை என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிறது. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது மார்க்கெட் ரிசர்ச். நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதோட மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு நல்ல டீல் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது தெரியாமல் சும்மா ரேண்டமாக போய் அவன் என்ன விலை சொன்னாலும் அதுக்கு 5% கம்மியாக கேட்போம் அப்படின்னு குருட்டாம்போக்கில் போகக்கூடாது. அந்த மாதிரி தான் எல்லோரும் வருவாங்கன்னு விற்கிறவனுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் விலையும் செட் பண்ணி வச்சுருப்பான். அதே மாதிரி ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த வேலைக்கு மார்க்கெட்டில் என்ன சம்பளம் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டு போங்க. அவன் என்ன சம்பளம் ஆஃபர் பண்ணுறானோ அதில் 10% கூட்டி கேட்பான் அப்படின்னு பிளைண்டாக போகக்கூடாது. அடுத்த ஸ்டெப், அந்த நெகோஷியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலைன்னா உங்கள் ஃபால் பேக் பிளான் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இதை பேட்னா அப்படின்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு அ நெகோஷியேட்டட் அக்ரிமெண்ட். நீங்கள் எதுக்கு நெகோஷியேட் பண்ண போகிறீங்களோ அதோட பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு தெரியலனா அந்த நெகோஷியேஷனில் நீங்கள் ஒரு வீக்கான ஸ்பாட்டில் இருப்பீங்க. உங்களால் கான்ஃபிடென்ட்டாக நெகோஷியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க, என்ன வேணும்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அந்த கார் மார்க்கெட்டில் என்ன விலைக்கு போகுது அப்படின்னு நீங்கள் தெளிவாக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் உங்கள் பேட்னா. நீங்கள் கார் டீலர்கிட்ட நெகோஷியேட் பண்ணும்போது உங்கள் கோல் அந்த மார்க்கெட் ப்ரைஸை பீட் பண்ணுறது. அப்படியே அவங்களால அட்லீஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கூட ஆஃபர் பண்ண முடியலைன்னா நீங்கள் வாக் அவுட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் அப்படி தான். ஏற்கனவே 10 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு ஆஃபர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம், அதுதான் உங்கள் பேட்னா, பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். அப்போ நீங்கள் தைரியமாக 10 லட்சத்துக்கு மேலே சேலரி நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ உங்கள் பேட்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் நெகோஷியேஷனில் உங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும். இப்போ உங்கள் நெகோஷியேஷன் நீங்கள் நினச்ச டைரக்ஷனில் போகலை, உங்களுக்கு ஒரு சேஃபான பேட்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா வாக் அவுட் பண்ண கொஞ்சம் கூட தயங்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்னு சொல்லிட்டு டேக்கனி எந்திரிச்சு போயிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் ஃபால் பேக் பிளான் பேட்னா தெளிவாக தெரியுது. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கவுண்டர் பார்ட்டியோட தேவை என்ன அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிறது. அதாவது நீங்கள் யார்கிட்ட நெகோஷியேட் பண்ண போகிறீங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க தேவை என்ன, அவங்க அவசரம் என்ன, அவங்க எதை வேல்யூபிளாக பார்க்குறாங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஆஃபர் கொடுக்க முடியும். இப்போ கார் வாங்க போகிறோம்னா மாத கடைசியில் போகிறது நல்லது. ஏன்னா டீலர்ஸ்க்கு அந்த மாதம் சேல்ஸ் கோட்டாவை அவங்க மீட் பண்ணி ஆகணும். அப்போ விலையை குறைச்சி அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அங்கே அதிகம். குவார்டர் எண்டுனா இன்னும் பெட்டர். அதே மாதிரி ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா அந்த செல்லர் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நம்மளை மாதிரி பணத்தில் மட்டும் குறியாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேலேயும் சில விஷயங்களை அவங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது அடடா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னு வைங்க, செல்லர்ஸ் அதை பாசிட்டிவாக பார்ப்பாங்க. நாம் ஒரு நல்ல ஆள்கிட்ட தான் வீட்டை விற்கிறோம், இவன் இந்த வீட்டை அப்யூஸ் பண்ண மாட்டான், நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வரும். பல ஆஃபர்ஸ் வந்தாலும் உங்கள் ஆஃபருக்கு தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அட விற்க போகிற வீட்டை பற்றி அவன் எங்கே கவலைப்பட போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பல வருஷம் வாழ்ந்த வீடுனா அவங்களுக்கு அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். அவங்க எப்படிப்பட்ட ஆள்கிட்ட அந்த வீட்டை விற்கிறோம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக கேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாப் இன்டர்வியூவில் சேலரி நெகோஷியேஷன், உங்கள் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்களே நினச்சாலும் அவங்களால அதிக சேலரி கொடுக்க முடியாது, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் மற்ற விஷயங்களில் நெகோஷியேட் பண்ணலாம். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன், கூடுதலான டைம் ஆஃப் அப்படின்னு மற்ற விஷயங்களில் நீங்கள் காம்பன்சேஷனை கூட்ட பார்க்கலாம். ஸோ உங்கள் கவுண்டர் பார்ட்டியோட தேவை என்னென்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சில தேவைகள் நெகோஷியேஷன் டேபிளுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வேறு சில தேவைகள் நெகோஷியேஷன் டேபிளில் தான் நமக்கு தெரிய வரும். அதனால் ஒரு நெகோஷியேஷன் நடக்கும்போது உங்கள் கவுண்டர் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. நிறைய கேள்விகள் கேளுங்க. அவங்க சொல்கிற பதில்களை பொறுமையாக கேளுங்க. அவங்களுக்கும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அந்த நெகோஷியேஷன் ஒரு பியூர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி தெரியாமல் அங்கே ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது இவன் சும்மா ரேண்டமாக ஆஃபர் கொடுக்கல, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் ஒரு ஆஃபர் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். இப்படி நீங்கள் யார்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறீங்களோ அவங்க தேவை என்னென்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணி 2 பார்ட்டிக்கும் வின் வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர பார்க்கணும். இப்படி உங்கள் கவுண்டர் பார்ட்டி தேவையை புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு நார்மல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் காணாது, மற்றவங்கள புரிஞ்சுக்கிற எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் வேணும். அதில் நீங்கள் கொஞ்சம் வீக்னு தெரிஞ்சால் டேல் கார்னகியோட ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற புக்கை படிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ராபர்ட் ஷால்டினியோட
இன்ஃப்ளூயன்ஸுங்கிற புக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டுமே என்னோட ஃபேவரட் புக்ஸ். இது ஏற்கனவே நிறைய தடவை நான் இந்த சேனலில் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஒரு நெகோஷியேஷனில் ப்ரைஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் ஒரு சேலரி நெகோஷியேஷன் சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். எப்போவுமே அவங்கள ஃபஸ்ட்டு ஆஃபர் கொடுக்க வைங்க. ஃபஸ்ட்டு சொல்லப்படுற அமௌண்ட் தான் ஆங்கர், நங்கூரம். அதை சுற்றி தான் நெகோஷியேஷன் அமௌண்ட்டும் இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட் சேலரி என்னன்னு தெளிவாக ஏற்கனவே தெரியுது. அவங்க ஆஃபர் அதுக்கு மேலேயே இருந்ததுன்னு வைங்க, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி உடனே சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. அதுக்கு மேலேயும் 20% வரை நீங்கள் கேட்கலாம். ஒஸ்ட் கேஸ் என்ன நடக்கும்? அது எங்களால் கொடுக்க முடியாதுப்பா, இவ்வளவு தான் முடியும் அப்படின்னு அவங்க கையை விரிக்கலாம். ஆனால் பெஸ்ட் கேஸ் அவங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். யூ காட் எவ்ரிதிங் டு கெயின் அண்ட் நத்திங் டு லூஸ். அதனால் சம்பளம் கூட கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. ஒருவேளை அவங்க கொடுக்குற ஆஃபர் மார்க்கெட் சேலரியை விட குறைவாக இருந்தால், அப்படி இருந்தால் அவங்க ஆஃபர் பண்ண சேலரியில் மைண்டை லாக் பண்ணாதீங்க. அந்த ஆங்கரை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. நிறைய பேர் அவங்க ஆஃபர் பண்ணதை ஆங்கராக வச்சு அதில் 10 அல்லது 20% கூட்டி கேட்பாங்க. அதுக்கு மேலே போக தயங்குவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க ஆஃபர் மார்க்கெட் சேலரியை விட கம்மியாக இருந்தால் அவங்க ஆஃபர் பண்ண அமௌண்ட்டை டோட்டலாக இக்னோர் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட்லேயே அது இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோக்கஸ் மார்க்கெட் சேலரியை விட அட்லீஸ்ட் 10% அதிகமாக சேலரி வர மாதிரி நெகோஷியேட் பண்ணணும். அதில் மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். இதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு சேலரி அமௌண்ட்டை சொன்னால், இப்போ உங்களை ஃபஸ்ட்டு சொல்ல ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. நீங்கள் சொல்கிற அமௌண்ட் ஒரு ரிடிகுலஸான பெரிய அமௌண்ட்டாக இருக்கணும். அதை கேட்டு அவங்க சிரிச்சிடணும். அந்த அளவுக்கு அது ரிடிகுலஸாக இருக்கணும். லைக் மார்க்கெட் சேலரியை விட 50% கூட நீங்கள் அதிகமாக கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிடிகுலஸான அமௌண்ட்டில் ஆரம்பித்தாதான் அவங்க எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இல்லைனா அடடா அதிகமாக கேட்டிருக்கலாமோ அப்படின்னு கடைசி வர நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டி வரும். சேல்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லுவாங்க. நீங்கள் விற்க போகிற ஒரு பொருளோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பொருளோட விலையை ஒவ்வொரு கிளைண்ட்டை மீட் பண்ணும்போதும் டபுள் ஆக்கிட்டே போங்க. எப்போ ஒரு விலையை கேட்டு ஒரு கிளையண்ட் திஸ் இஸ் கிரேசி அப்படின்னு சிரிக்கிறானோ அதுக்கு முந்தின டபுள் தான் உங்கள் பொருளோட உண்மையான விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதிக விலையோ அதிக சம்பளமோ கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க. தைரியமாக கேளுங்க. அது ஜஸ்ட் நெகோஷியேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நெகோஷியேஷனில் இருக்கிறீங்கன்னு வைங்க, வேறு சில விஷயங்களையும் நீங்கள் பண்ணலாம். மனித இயல்பு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஜெயிக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட அது இழக்கிறதுனால வர்ற வழி பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதை லாஸ் அவர்ஷன் அப்படின்னு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் இந்த நெகோஷியேஷனில் உங்கள் அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த டீல் இந்த மாதம் மட்டும்தான், அடுத்த மாதம் இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது அப்படின்னு அங்கே ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுங்க. ஐயோ இந்த நல்ல டீலை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு அவங்கள பணிய வைக்கணும். அடுத்த வாட்டி நீங்கள் கார் வாங்க போகும்போதோ அல்லது வீடு வாங்க போகும்போதோ இந்த டாக்டிக்கை டீலர்ஸும் ஏஜென்ட்ஸும் உங்ககிட்ட யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. ஆகா பயவுல நம்மளையே கவுக்க பார்க்குறானே அப்படின்னு உஷாராயிக்கோங்க. ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் நெகோஷியேஷனுக்கு கிறிஸ்வாஸோட நெவர் ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற புக்கை படிங்க. அதில் லேபிளிங், மிரரிங், ஹவு டு சே நோ அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் சொல்லி கொடுத்துருப்பார். இது போக உங்களுக்கே நிறைய நெகோஷியேஷன் டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இல்லை மெதுவாகவே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.